சற்றுமுன் வெளியான தகவல். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடைத்துள்ளது. அது என்னவென்றால், நீண்ட காத்திருப்புக்கு பிறகு 8வது சம்பள குழுவின் பற்றிய குறிப்புகள் வரத் தொடங்கியுள்ளது. ஜனவரி 16, 2024 அன்று ஆணையத்தை அமைப்பதற்கு மத்திய அரசு ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. டிசம்பர் 2025இல் 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் நிறைவடைகிறது. ஆகையால் ஜனவரி 2026 முதல் அடுத்த ஊதியக் குழுவான 8வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் அமலுக்கு வர வேண்டும். ஆனால் இன்னும் குழு அமைக்கும் பணியே நிறைவடையாமல் 2026ஆம் ஆண்டு மத்தியில் புதிய ஊதியக் குழு அமைக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இதற்காக ஜனவரி 2026 முதல் புதிய ஊதியக் குழுவில் நன்மைகளுடைய நிலுவைத் தொகையை ஊழியர்கள் பெறுவார்கள். ஆகையால் 8வது ஊதியக் குழு மூலம் செய்யப்பட்ட உள்ள திருத்தங்கள் சுமார் 50 லட்சம் மத்திய ஊழியர்களுக்கும் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு மிக பெரிய நன்மை தரும். இதனால் மத்திய அரசு பணிகளின் மிகப்பெரிய அம்சம் சம்பளம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை ஆகும். இப்போது 8வது சம்பள குழு அமல்படுத்தப்படும் போது அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் மிகப்பெரிய உயர்வு இருக்கும். ஆகையால் உதாரணமாக பியூன் லெவலில் இருக்கும் ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 ரூபாய் 51,480 உயரக்கூடும். மேலும் மூத்த அதிகாரிகளின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 2.5 லட்சத்திலிருந்து ரூபாய் 7.15 லட்சமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல ஒரு சில குறிப்பிட்டுள்ள ஊழியர்களுக்கு மதிப்பிடப்பட்ட சம்பள உயர்வை பற்றி இங்கே காணலாம். அதாவது லெவல் 1 பியூன் 7வது ஊதியக்குழு ரூபாய் 18,000, 8வது ஊதியக்குழு ரூபாய் 51,480, லெவல் 2வதில் எல்டிசி அதாவது இதற்கான சம்பளம் ரூபாய் 19,900, 8வது ஊதியக்குழு ரூபாய் 56,944, லெவல் 3 கான்ஸ்டபிள் 7வது ஊதியக்குழு ரூபாய் 21,700, 8வது ஊதியக்குழுவில் ரூபாய் 62,062, லெவல் 18 ஐஏஎஸ் அல்லது செயலாளர் 7வது ஊதியக்குழு ரூபாய் 2,50,000, 8வது ஊதியக்குழு ரூபாய் 7,15,000. இதனால் மத்திய அரசு ஊழியர்களைப் போல ஓய்வூதியதாரர்களும் நல்ல ஏற்றத்தை காண்பார்கள். அவர்களது குறைந்தபட்ச ஓய்வூதியம் 9,000 ரூபாய் 25,740 அதிகரிக்க வாய்ப்புள்ளது. 8வது ஊதியக்குழுவில் கிடைக்க உள்ள உயர்வை கண்டு தனியார் துறைத்தார் சம்பள ரீதியாக சிறந்தது என கூறுவதை மக்கள் நிறுத்திக் கொள்வார்கள் என்றும் அரசு பணிகளுக்கான நாட்டம் அதிகரிக்கும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல நாடு முழுவதும் உள்ள 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் இந்த ஆணையத்தின் கீழ் அதிகரித்த ஓய்வூதியத்தின் பலனை பெறுவார்கள். குறைந்தபட்ச ஓய்வூதியம் அதிகரிப்பதை உறுதி செய்யும் வகையில் ஓய்வூதியத்தில் திருத்தம் செய்யப்படும். இந்த நடவடிக்கை ஓய்வூதியதாரர்களுக்கு குறிப்பாக அதிகரித்து வரும் பணவீக்கத்தால் போராடுவதற்கு நிதி ஸ்திரத்தன்மையை கொண்டு வர உதவுகிறது. அதேபோல இந்த ஃபிட்மெட் ஃபாக்டர் என்றால் என்ன, அது என்ன என்பதை மக்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். அதை பற்றி இங்கே காண்போம். அதேபோல சம்பளத்தில் அதன் தாக்கம் என்ன, அதாவது 8வது ஊதியக்குழுவில் ஊதிய உயர்வை தீர்மானிப்பது ஃபிட்மெட் ஃபாக்டர் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும். இந்த ஊதியக்குழுவில் எந்த அளவில் ஃபிட்மெட் ஃபாக்டர் நிர்ணயிக்கப்படும் என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் கூறப்படவில்லை. ஆனால் இந்த ஃபிட்மெட் ஃபாக்டர் ஒரு பெருகியாகும்
தற்போதுள்ள அடிப்படை சம்பளத்தை பொறுத்தவரை பிட்மெக் பாக்டருக்கு பெருக்கி புதிய அடிப்படை சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதேபோல இந்த ஒரு உதாரணத்தின் சொல்லப்போனும் என்னவென்றால், இதை மூலம் புரிந்து கொள்ளுவோம். அடிப்படை சம்பளம் 18,000 என்று வைத்துக் கொள்வோம். அதன் பின் இந்த பிட்மெக் பாக்டர் 2.57 இருந்தால் கணக்கீடு மொத்தமாக 25,700 ரூபாயாக இருக்கும். தொழிற்சங்கங்கள் பிட்மெக் பாக்டர் குறைஞ்சபட்சம் 2.86 இருக்க வேண்டும் என்றும், குறைஞ்சபட்ச சம்பளம் 26,000 கீழே செல்லக்கூடாது என்று கோரி வருகிறது. தற்போது அரசாங்கம் ஊழியர்களுக்கு 55% அகவிலைப்படி வழங்கி வருகிறது. அதேபோல இந்த ஆண்டு இறுதிக்குள் 59% கெட்டக்கூடும். சம்பள கமிஷன் அமல்படுத்தப்படும்போது அரசாங்கம் அகவிலைப்படியை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கக்கூடும். அதன்படி ஊதியத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். மத்திய அரசு ஊழியர்களுக்காக சம்பள குழு உருவாக்கப்பட்டாலும் அதன் அடிப்படையில் மாநில அரசுகளும் தங்கள் ஊழியர்களின் சம்பள அமைப்பை மாற்றுகிறது. ஊதிய குழுக்கள் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அமைக்கப்படுகிறது. 7வது ஊதிய குழு 2014இல் அமைக்கப்பட்டது. அதன் பரிந்துரைகள் 2016 முதல் செயல்படுத்தப்பட்டது. அதேபோல பொறுப்பு துறப்பு இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8வது ஊதிய குழுவின் கீழ் கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஓய்வூதிய உயர்வுக்கு எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை. சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க தகவல்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கூட்டுறவு முதன்மை செயலாளர் ரேஷன் கடைகளில் ஆய்வு செய்தார். அதாவது திருப்பூரில் தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளர் ஆய்வு செய்தார். அப்போது திருப்பூர் சுற்றுப்பகுதிகளில் உள்ள ரேஷன் கடை நுகர்பொருள் வணிக கிடங்குகளில் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் நடந்த நிகழ்ச்சிக்காக கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளர் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அப்போது பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது ஊத்துக்குளி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் நடத்தும் முதல்வர் மருந்தகத்தை பார்வையிட்டார். பொதுமக்கள் மருந்து மாத்திரைகளை பெற்று பயனடைவது குறித்து கேட்டறிந்தார். குறிப்பாக திருப்பூர் மற்றும் அவிநாசி பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் டிஜிட்டல் தராசு மற்றும் பாயிண்ட் ஆஃப் சேல் கருவிகள் இணைந்து துல்லியமாக அளவீடு செய்வதையும் ஆய்வு செய்தார். அதன் பின் திருப்பூர் கூட்டுறவு பண்டகசாலை மாவட்ட நுகர்பொருள் குடோன்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் அவிநாசி குடோன், அவிநாசி கூட்டுறவு விற்பனை சங்கம் மற்றும் அவிநாசியில் இயங்கும் பெட்ரோல் பங்க் ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். TRO இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.